2.25 சென்ட் இடம் இருந்தாவே போதுங்க, ஜம்முன்னு இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி போடலாம். அந்த வீட்டில் கார் பார்க்கிங்கு, ஹாலு, தனி பூஜா ரூமு, டைனிங் கம் கிச்சனு, யூட்டிலிட்டிக்கான ஏரியா, சிட் அவுட், ஃப்ரண்ட் சைடில் பெரிய ஓப்பன் டெரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது இல்லைங்க ஹைலைட்டு, இந்த வீட்டில் 16க்கு 16 சைஸில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமு, அதில் ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அங்கே ஒரு பிரைவேட்டான பால்கனி இருக்கு. இனியொரு பெட்ரூம் 10க்கு 16 அளவில் மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கு தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம், அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல நல்ல ஒரு வீட்டு பிளான் தேடிட்டு இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதுக்காக தேடிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீட்டில் இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்கேஸ் ஏரியாவை ஓப்பன் டு ஸ்கை கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சீலிங் எல்லாம் ப்ரொஃபைல் லைட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டர்னல் டோர், இன்டர்னல் டோர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஸ்டீல் டோர் உட்டன் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த வீட்டோட டூரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் இது நம்ம வீடு சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசலை வச்சு 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கீழே மேலேன்னு பிளான் பண்ணி 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் டார்க் ப்ரௌனு சாண்டில் ஒயிட், இந்த 3 கலர் காம்பினேஷன் பயன்படுத்தி சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் பார்க்கறதுக்கான நல்லா இருக்குங்க. என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் கார்டன் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ரேம்ப் கொடுத்து கார் என்ட்ரிக்கான கேட்டு, நடுவில் ஸ்டெப்ஸ் கொடுத்து நம்ம நார்மலாக நடந்து போகிறக்கான விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடும் 40 அடி அகலமான ஒரு ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து ஒரு சிட் அவுட் மாதிரியான ஸ்பேஸ். ரைட் சைடில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கார் பார்க்கிங்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கவர்டு பார்க்கிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்குங்க. தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு 11க்கு 15ங்கிற அளவில் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. யூனிக்கான பேட்டர்ன் உள்ள மாதிரியான வால் டைல்ஸ், யூனிக்கான பேட்டர்ன் உள்ள மாதிரியான ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாம் லே பண்ணி சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பொருத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே தனியாக போர்வெல் இருக்குது, வாட்டர் சம்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. பார்க்கறதுக்கு வந்து தேக்கு மர டோர் மாதிரி உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கும். அது வந்து மெட்டல் டோரு, மல்டி லாக் சிஸ்டம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்கு வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரான லிவிங் ஏரியா. ப்ரொஃபைல் லைட்லேயே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஹேங்கிங் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே மல்டிமீடியா டிவி யூனிட் கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக ஷோபீசஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியான பூஜா ரூமும் இருக்கு. பூஜா ரூமுக்கான டோர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இன்டர்லாக்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி சிஎன்சி கட் ஒர்க் டோரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜா ரூமோட அளவு வந்து 3க்கு 3ங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா வைசாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட்ல வந்து செட்டிநாடு யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து இந்துவார் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லெக்ரான் சுவிச்சஸ், ஃபினோலெக்ஸ் ஒயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாம் யூரோடெக்ல 20 இயர்ஸ் வாரண்டியோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட கிச்சன் கம் டைனிங். நல்ல ஒரு பெரிய மாடுலர் கிச்சன் கம் டைனிங்கா 10க்கு 16 அளவில் சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க. நல்ல ஒரு மாடர்னான லுக் கொடுக்குற மாதிரி கிரே அண்ட் ஒயிட் ஃபினிஷிங்ல வந்து இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே யூனிக்கான டைல் ஒர்க்கு. கவுண்டர்லாம் வந்து நமக்கு கிரானைட்ல ரெடி பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சிங்க்லாம் பொருத்தி கிளாஸ் ஒர்க்ஸோட வால் யூனிட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிம்னி எல்லாமே இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து பேஸ் யூனிட், டால் யூனிட், வால் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் வந்து இன்டி ஒர்க்ஸ் தான் செஞ்சிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. இன்டர்னல் டோர்ஸுமே வந்து ஸ்டீல் டோராக தான் உட்டன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு வெளிச்சமான பெட்ரூமாக கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. அப்போக ஸ்டோரேஜ்க்கு வந்து இந்த சைடு வால் ஃபுல்லாமே 2 டோர் டைப்பில் ஜன்னலோட லெஃப்ட் ரைட் 2 சைடுமே வந்து வார்ட்ரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டர் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் ஃபுல்லாமே உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் வந்து தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. அதுபோக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 5க்கு 7 அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட், தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிட்டரி ஹிந்துவார் பிராண்டில் வந்து சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து லிவிங் ஏரியாவில் தான் இருக்குது. ஆனால் லிவிங் ஏரியாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக ஒரு ஸ்டார்கேஸ் ரூம் மாதிரி டிசைன் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியா வந்து ஓப்பன் டு ஸ்கையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த சீலிங்கில் வந்து செயின்ட் குபேனில் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஹேங்கிங் லைட்லாம் தொங்க விட்டுருக்காங்க. நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்குதுங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குங்க. இது வந்து கிரானைட் ஃபினிஷிங்கு, ஹேண்டில்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் ஒரு பேசேஜோட ஆப்போசிட்டில் வீட்டோட ஃப்ரண்ட் டெரஸுக்கும் அது போக வீட்டோட செகண்ட் பெட்ரூமுக்கும் போகிற மாதிரி டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட 2வது பெட்ரூம்.
16க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம் 2.25 சென்ட் இடத்துல 2 BHK வீடு, அதுவும் 16க்கு 16 சைஸில் ஒரு கிங் சைஸ் பெட்ரூமோட பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட ஹைலைட்டுங்க. சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைல் லைட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமும் நல்லா வெளிச்சத்தோடு இருக்குது. ஏன்னா 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்போக ஸ்டோரேஜுக்கு இந்த சைட் வால் 16 அடிக்குமே வந்து வார்ட்ரோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட், விண்டோ சீட், லாஃப்ட் போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ டிவி யூனிட் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிற கான்செப்ட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 10 அளவில் பெருசாக இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகும்போது ப்ராப்பரான ஒரு ட்ரை ஏரியா, வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன்லாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வெட் ஏரியாவில் ஷவர் யூனிட் கொடுத்துருக்காங்க. இடையில வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் இருக்குது. டெயில் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் வந்து ப்ரைவேட்டான ஒரு பால்கனியும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கவர்டு பால்கனியாக வந்து கேரளா ஸ்டைலில் ரூஃபிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் ரிலாக்ஸாக வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஸ்டடி ஏரியா மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்து இந்த பால்கனி போக வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து எல்லாருமே காமனாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் டெரஸ், ஓப்பன் ஃப்ரண்ட் பால்கனி மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் ஃப்ரண்ட் பால்கனியில் ஒரு டெரஸ் டைனிங் மாதிரி ஒரு டைனிங் டேபிளுக்கான செட்டப்பை வந்து சிவில் ஒர்க்லேயே அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகான எலிவேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கிருந்து தான் வீட்டோட மாடிக்கு போகிறக்கான படிக்கட்டுமே வந்து MSTயில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மாடியில் 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. அது பக்கம் துணி துவைக்கிறதுக்கான மேடையோட ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் செட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் நீலாம்பூரில் கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் கிரீன்ஃபீல்ட் நந்தவனத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ராமச்சந்திரா நகரில் வந்து கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டோட வந்து 96 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கோயம்புத்தூர் அவினாஷி ரோட் பேஸ் பண்ணி வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டேரக்ட் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் தான். டேரெக்டாக வந்து எந்த வித கமிஷனும் இல்லாமல் வீடு வாங்கிக்கலாம்.